அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசீர்வாதத்தாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருட்கருணையினாலும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வணங்குகின்றோம். சூக்ஷ்ம சித்தர் சிகிச்சை. தினம் ஒரு அற்புதமான ஒரு நன்னாள். சூக்ஷ்ம சித்தர் சிகிச்சை. அதில் இந்த நிகழ்ச்சி எதற்காக இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எதற்காக இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம செய்கிறோம்? எவ்வளோ உலகமே மிகப்பெரிய போராட்டத்துலேயும் பிரச்சனையிலேருந்து இன்னும் முழுசாக மீளலை. அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியோட தேவை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு செட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்போம், அப்புறமா நிகழ்ச்சிக்கு போவோம். நம்மளுக்கு எப்பொழுதும் இந்த கேமரா பஞ்சாயத்து ப்ரோக்ராம் ஆரம்பித்தாண்டிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கின பாடில்லை. அது விதியா என்னன்னு தெரியல. சில விஷயங்கள் உலகத்துக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும்னு இருக்கும். இப்போது இங்கே இது உண்மை, அது இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும். நம்மளும் எவ்வளோ போராடி அந்த யூடியூப்பில் கொடுத்துருவோம், எல்லா மக்களும் பார்க்கட்டுமே, நல்ல கருத்துக்கள் தானே, தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க வாழ்க்கையும் ஏதாச்சும் மாறும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு முயற்சி பண்ணால் விதிவாசம் எதுன்னே தெரியல. பல நிகழ்ச்சி இது வரைக்கும் நம்ம பாதி நிகழ்ச்சி கூட நம்ம அப்லோடே பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா எப்படியாச்சும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துடுது, ஆடியோ ப்ராப்ளம், ஏதோ ஒன்று. யார் இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு தெரில. சித்தர்களே ஒரு வேலை வேணாண்டா, இதெல்லாம் வெளியிலே போகக்கூடாது, நிறுத்திட்டு இங்கே யார் வராவோ, இதற்கு யார் முயற்சி செய்கின்றார்களோ, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூடு இருக்குது. நம்ம சாப்பிடணுன்னா இறைவன் தான் இந்த பசி உணர்வை, மனித தேகத்தை படைச்சி அதுக்கு ஒரு பசி உணர்வை இறைவன் தான் கொடுத்தான். இதை ஏற்றுக்கிறீங்களா? மாற்று கருத்து இல்லையே. ஸோ அந்த பசியை போக்கக்கூடிய நெல்லை விளைய வைக்கிறதும் இறைவன் தான். நெல், கோதுமை, கீரை வகைகள் எல்லாத்தையும் விளைய வைக்கிறதும் இறைவன் தான் விளைய வச்சான். ஆனால் அதை நேரடியாக அப்படியே நெல்லை அப்படியே கதிரை எடுத்து அப்படியே நேரடியாக சாப்பிட்டு அந்த பசியை போக்கிக்கிற முடியாது. பழங்களை சாப்பிட்டு எத்தனை நாள் உயிரோடு இருக்க முடியாது. அந்த பெரிய தேக ஆரோக்கியங்கிறது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நெல்லை நம்ம தான் பக்குவப்படுத்தி அதை அரிசியாக்கி அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு வேக வச்சு சாதமாக்கித்தான் சாப்பிட முடியும். நெல்லை இறைவன் தான் விளைய வச்சான், பசியை இறைவன் தான் கொடுத்தான். ஆனால் நேரடியாக உணவு கொடுக்கல. அப்போ மனிதனோட முயற்சி இருக்கணும், அவனோட பசிக்காச்சும் அவன் உழைக்கணும். அது கூட ஒரு உழைப்பு தான். ஒரு நெல்லை நம்ம விளைய வைக்கணும், இல்லை கடையில் போய் வாங்கிட்டு சமைக்கிறது இன்றைக்கி பெரிய வேலை இல்லையா? பெண்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம், துன்பமே சமைக்கிறது தான் போல் இன்றைக்கி. இல்லை, நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் யார் வீட்டையும் போய் திறந்து பார்த்துலாம் நான் சொல்லலை. எப்போ எங்கே ஹோட்டல் ஆரம்பித்தாலும் அங்கே 10 பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ தெரியுது வீட்டில் சாப்பாடு இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கும்மாணத்தில் ஒரு ஏரியாவில் போனோன்னா ஒரு 4 ஹோட்டல் இருந்தால் பெரிய விஷயம். ஒரு தெருக்கு 20 ஹோட்டல் வச்சுருக்கான். அப்போ வீடு எதுக்குன்னே தெரியல. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டல் வாசல்லே படுத்து தூங்கிட்டு போயிடலாம் போல். வாழ்க்கை எந்த நிலையில் வாழ்க்கையின் தரம் போயிட்டுருக்குன்னே தெரியல. சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட இன்றைக்கி சோம்பேறியான ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால தான் இறைவன் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதான் அவங்களெலாம் இப்போ கொண்டுக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில். அப்பயாச்சும் திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதேதோ ஒன்று நடக்குது. இயற்கை சீற்றம். இதெல்லாம் நினச்சி பயப்படுறது, கவலைப்படுறது வேஸ்ட். இதை ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன் இப்படி வந்துச்சு, இத்தனை சாமி இருக்குது, இத்தனை தெய்வம் இருக்குது, இவ்வளோ கடவுள் இருக்குது, ஏன் இப்படிலாம் வந்துச்சுன்னு கேட்குறது மிகப்பெரிய அறியாமையும் முட்டாள்தனமான ஒரு பேச்சு. ஏன்னா ஒரு தீர்க்க
கிட்டத்தட்ட 1000-2000 வருடத்திற்கு முன்னாடியே ஒரு மகான் ஞானிகள் தீர்க்க தரிசனம், கலியுகம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் போகும், இப்படித்தான் மனுஷன் சாவான், அவனோட ஆயுளானது குறைக்கப்படும், 4 யுகத்தில் இந்த கலியுகம்னு சொல்லக்கூடியதில் இந்த கலிக்கடையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கலியுகத்தில் பாருங்கள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் 120 வருஷம். ஆனால் நம்ம அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம். 60க்கே திணறிட்டு இருக்கோம். பாதியாக வந்துடுச்சு. 40க்கெல்லாம் நெஞ்சு வலி. 30 வயசு ஆயிடுச்சா, ரைட்டு நேராக போய் ஃபுல் ஸ்கேனு ஃபுல் செக்கப் பண்ணுங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம உடல்நிலையெல்லாம் போயிடுச்சுங்கிறத கவனித்து பாருங்கள். பட் இதை எதிர்த்து போராடுறதா, இல்லை இதை ஏற்றுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம எப்படி வாழ்கிறதுங்கிற புத்தி கூர்மையுடன் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறதா? அப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா சித்தர்கள் சொன்ன இந்த அதி ரகசியங்கள் தெரிஞ்சால் மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி முழுவதும் அதை பற்றி தான் போகுது. சூக்ஷ்ம சித்தர் சிகிச்சை. சித்தர்களின் தத்துவங்களின் சூக்ஷ்மங்களை வெட்டா வெளிச்சமாக எதுவரை சித்தர்கள் வெளி உலகத்திற்கு சிஷ்யர்களுக்கு திறந்து சொல்லலாம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்களோ அதுவரை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி சூக்ஷ்ம சித்தர் சிகிச்சை. தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை தான் அறியும் அறிவு அறிந்தபின் தன்னைத்தானே அர்ச்சிக்கலானார். திருமூல நாயனாரின் இந்த அற்புதமான பாட்டனார் திருமூல நாயனாரின் இந்த அற்புதமான பாடல்தான் முழுக்க முழுக்க சூக்ஷ்ம சித்தர் சிகிச்சைங்கிறது. தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை. இன்னைக்கு நம்ம என்ன சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? கேடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுகமாக வாழலை. ஐயா நல்லா இருக்கீங்களான்னு யாரை பார்த்து கேட்டாலும் ஏதோ இருக்காங்கிறான். இல்லைன்னா இங்கிருந்து நல்லா இருக்காங்கன்னு சிரிக்கிறான். அடுத்த நிமிஷம் அந்த நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் 10 நிமிஷம் பேசினா 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் பேசுகிறது எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் நான் இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறான். எதனால் வாழ்க்கையிலே இந்த கஷ்டங்களும் சங்கடங்களும் வருகின்றது? இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் மனிதனோட வாழ்க்கையின் இயல்பு. இந்த பிறவி சாரம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இந்த இன்பமும் துன்பமும் சமமாக வந்துட்டால் வாழ்க்கை கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும். ஏதோ கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுங்க, அப்புறம் ஒரு ரிலீஃப் வந்துச்சு, நல்லா இருக்கேன் அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்கும், போயிட்டுருக்கும் நல்லபடியாக. ஆனால் துன்பங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏறக்குறைய 75% துன்பமும் 25% இன்பமும் இருக்கும்போது அவன் வாழ்க்கையை ரொம்ப சலிச்சுக்கிறான். அவனால் முடியல இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. ஸோ அந்த வாழ்க்கை கேடு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. வெளியிலேருந்து பார்த்தோன்னா சில நபர்களை ரொம்ப இன்பமாக வாழ்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் அவங்கள்ட்ட உட்காந்து பேசினாதான் தெரியும் அவங்க இன்பமாக வாழ்கிறாங்களா துன்பமாக வாழ்கிறாங்க. மாளிகை வச்சுருக்கான், அவன் படுத்து தூங்குறது என்னமோ ஒரு சின்ன ஒரு கட்டிலாக தான் இருக்க போகுது, மெத்தையாக தான் இருக்க போகுது. ஆனால் மாளிகை தங்க ஆபரணங்கள் அவ்வளோ போட்டிருக்காங்க. வெளியில் வந்தாங்கன்னா என்னடா அது மகாராணி மாதிரி வராங்க, ராஜா மாதிரி வராருயா, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வராரு, பென்ஸில் வராரு. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர்களின் வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குது? என்ன மாதிரி வாழ்கிறார்? கடவுள் அவருக்கு தான் அருள் புரிஞ்சுட்டார், இறைவன் அவனுக்கு தான் திருவருளை புரிஞ்சிருக்கான், இப்படி வாழ்கிறாங்கிறோம். அவர்கிட்ட உட்காந்து கேட்டால் தான் தெரியும். அட நீங்கள் வேற, நான் என்னமோ கம்மங்கூழ் தாங்க குடிச்சிக்கிட்டு இருக்கேன், சுகர் வந்துடுச்சு, இல்லைன்னா காலை வெட்டி எடுக்கணுங்கிறாங்க, இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன், படுத்தா தூக்கம் வரல, எல்லாமே இருக்குது, உடம்பும் நல்லா இருக்குது, மனசில் நிம்மதி இல்லை. அவர்கள்ட்ட போய் நம்ம பேசும்போது அவர்களுக்குன்னு ஒரு துன்பங்களை இறைவன் வச்சிருக்கான். எந்த ஒரு மனிதனையோ மேலாக பார்த்து அவனுடைய உடல் அமைப்பையும் அவனோட வாழ்க்கையில் சாதாரணமாக பார்த்தோன்னா எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அவங்களோட உள்ளத்தில் தான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம். இந்த கஷ்டங்களுக்கு காரணம் என்ன? தன்னை அறியவில்லை. தன்னை அறியாததனால்தான் கேடான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த வாழ்க்கையே ஒரு கேடு. இன்னைக்கு இயற்கையை எங்கெல்லாம் மனிதன் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண முயற்சி பண்ணுறானோ அது புதுமைங்கிறீங்க. புதுமை அல்ல, மாறுதல். இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மனிதனோட அறிவை கொண்டு லைட்டாக ஒரு ஆல்ட்ரு பண்ணுறான். அந்த ஆல்ட்ரேஷனோட விளைவு இன்னைக்கு உலகமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேர் வச்சாச்சு கொரோனா, COVID-19. நம்மளுக்கான 2020 தான் வந்துச்சு, ஆனால் 19லேயே வந்து உருவாயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. மரணத்தை பற்றி எவ்வளவோ சித்தர்களும் மகான்களும் மரணத்தை பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. அந்த தேகம் வந்து அற்புதமானது, மரணத்தை வெல்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு. நாங்களும் சத்சங்கம் ஆரம்பித்த காலத்திலேருந்து 2015 ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் உலகளாவிய லெவலில் இதே கருத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை பேர் அதை கேட்டாங்க, எத்தனை பேருக்கு அது சென்றடைஞ்சிச்சு, அதை எத்தனை பேர் உணர்ந்தாங்க? நம்ம ஃபாலோவர்லேயே பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. எல்லாம் பேசும்போது ஐயா நான் முக்தி அடையணும்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் தனியாக வந்து பார்க்கும்போது எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது குடும்பத்தில்னு என்கிட்டயே வந்து சொல்கிறது. ஸோ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட உண்மையான தேடுதல் எங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. முதல்ல தன்னை அறிதல்னா முதல்ல நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்க? தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கெடுதல். தன்னை அறிதல்னா என்ன? உடனே சொல்லிடுவாங்க, உடனே அடுத்து வந்துடுவாங்க. நான் யார் என்ற கேள்வியே சிறப்பு. நான் யாருன்னு நான் வந்து கேட்டுட்டு உள்ளார போனேன்னா தன்னை அறிஞ்சிடலாம். அறிஞ்சிட முடியுமா? எத்தனை பேர் அறிஞ்சிட்டாங்க? அந்த கொள்கையில் இருக்கிறவங்களே எத்தனை பேர் அறிஞ்சாங்க? கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் யார் நான் யார் நான் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பைத்தியக்காரன்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே முத்திரை குத்திடுவாங்க. இந்த வீட்டில் ஒரு லெவலுக்கு மேலே தியானம் பண்ணுறவங்களுக்கு பேரே பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்களே ஒதுக்கிடுவானோ, ஐயா அது ஒரு மென்டல் ஆச்சே. உண்மையான ஒரு மகானையும் சித்தனையும் யாரும் மென்டல்னுங்க சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவன் வேஷம் போட்டு தெரிய மாட்டான். நீங்கெல்லாம் இருக்கிற மாதிரி நம சிவாய சிவாயன்னு புலம்பிக்கிட்டு தெரிய மாட்டான். உண்மையான சித்தன் புலம்ப மாட்டான். அணு தினமும் நித்தமும் உள்ளத்தினுள்ளே ஈசனை காணக்கூடியவன் வெளியில பிதற்றிக்கிட்டு தெரிய மாட்டான். ஈசனை வெளியில் காண துடிப்பவர்கள் அவங்க தான் பிதற்றிக்கிட்டு இப்படி தெரிவாங்க. காசியில் இருக்காரா, ராமேஸ்வரத்தில் இருக்காரா, கைலாயத்தில் இருக்காரான்னு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். உண்மையான சித்தர்கள் யாருமே வந்து அந்த மாதிரி அலைய மாட்டாங்க. சித்தர்களின் மார்க்கத்தின் உண்மையை புரிந்தவர்கள் கூட அலைய மாட்டாங்க. இந்த மார்க்கத்தோட உண்மையான தெளிவே உங்களுக்கு தெரியல. இந்த தெளிவு கிடைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாறுதல் வரும். வெறுமனே எப்போ பார்த்தாலும் தியானம். உங்களுக்கு தெரிஞ்ச இறைவனை அடையக்கூடிய ஒரே வழி உங்களுக்கு என்ன? தியானம். ஆனால் அந்த தியானம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே. தியானம் செய்யாத வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னைக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ, சிவபெருமானை அடையணும், கைலாயத்துக்கு போகணும், முக்தி அடையணும், மோட்சம் அடையணும்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னா 10 படி அடி விழுவும் உங்கள் வாழ்க்கையில். இது உங்களோட அனுபவத்தில் உணர்ந்துருக்கலாம். உண்மையாக ஈசனை நோக்கி போகணுன்னு பயணம் புரிகிற எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த தருணத்தை சந்திச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் படாத கஷ்டம் பட்டிருப்பீங்க. அதற்கப்புறம் தான் கொஞ்ச நெஞ்சம் இருந்த மானம் மரியாதையும் வீட்டில் போயிருக்கும். அது வரைக்கும் கூட எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அது வரைக்கும் கூட ஓரளவுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு பயமும் இருந்திருக்கும். என்னைக்கு இந்த சிவனோட மார்க்கத்தில் ஈசனோட மார்க்கத்தில் வந்தோமோ அன்னைக்கு சுத்தமாக அதுவும் போயிடும். நம்மளை ஒரு சல்லி காசுக்கு மதிக்க மாட்டாங்க, கூட வாழ்கிறவங்களே. இது உண்மையாக இந்த தியான மார்க்கத்தில் சித்தர்களின் மார்க்கத்தில் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் வரும். ஏன்னா இதை கடந்து தான் நீங்கள் வர முடியும்.